கொல்லிமலைங்கிற பேரை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் அறியாமையே வருது இல்லைங்க. எவ்வளோ இயற்கை வளங்கள் கொண்ட மலை அது தெரியுமா? இருந்தாலும் ஒரு கார்ப்பரேட்ஸ் கூட உள்ள நுழையலைன்னா அதுக்கு பின்னாடி காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அங்கே இருக்கிற மர்மமான விஷயங்கள் தாங்க. இந்த வீடியோவில் அந்த மாதிரி 10 மர்மமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நீங்கள் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, சித்தர் குகைகள்ங்க. நீங்கள் கொல்லிமலை அப்படின்னாலே சித்தர்கள் தாங்க ரொம்ப ஃபேமஸ். சுற்றி சுற்றி எங்கே பார்த்தீங்கனாலுமே சித்தர்கள் நிறைய இருக்கிறாங்க. இன்விசிபிளாக இன்னமும் இருக்கிறாங்கன்னு மக்கள் கண்டிப்பாக நம்புகிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு குகைகள் இருந்திருக்கு. இப்போ கூட நீங்கள் கொல்லிமலை போனீங்க அப்படின்னா நிறைய குகைகளை அலங்கரித்து பூஜை பண்ணியிருப்பாங்க. ஒரு சில குகைகளை நைட் நேரத்தில் பயங்கரமாக சத்தம் வரும். ஒரு சில குகைகளுக்கு போகிறக்கே நமக்கு பயமாக இருக்கும். ஒரு சில குகைகள் வௌவால்கள் சூழ்ந்து கிடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குகைகளுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குங்க. அங்கே போனீங்க அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். இன்னும் நிறைய குகைகளில் சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் இன்விசிபிளாக அங்கே இருக்கிறதாவும் மக்கள் நம்புகிறாங்க. நம்பர் 2, கோராகர் சித்தர். யார் இந்த கோராகர் சித்தர்? இவர் ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணார். எங்கேருந்து? கொல்லிமலையில் இருந்து தான் இவர் ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு செடி, தாவரம், பூ, இலை, வேறுன்னு ஒவ்வொன்றுக்கும் மருந்துகள் நம்ம உடம்புக்கு எப்படி மருத்துவ குணங்களை தருது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சவர் இவர் தாங்க. இன்னமும் அவருக்கான குகை அங்கேயே தான் இருக்குது. வௌவால்களாலையும் பயங்கர அமானுஷ்யங்கள் சத்தத்தினாலையும் அந்த குகை சூழப்பட்டிருக்கு. இன்னுமே மக்கள் அங்கே போகிறக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு சித்தர் வாழ்ந்த ஒரு அற்புதமான மலை தாங்க இந்த கொல்லிமலை. 3வது, வல்வில் ஓரி மன்னன். இவர் கொடை 7 வள்ளல்களில் ஒருத்தருங்க. அதாவது பயங்கரமாக தர்மம் செஞ்ச ஒரு பெரிய மன்னருங்க. இவரோட ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமாங்க? ஒரே ஒரு அம்பால சிங்கம், கரடி, மான், காட்டுப்பன்றி, உடும்புன்னு 5 விலங்குகளை ஒரே வில்ல ஒத்தையாலாக அடித்து கொண்டவருங்க இவர். ஒரு கொல்லிமலையை ஆண்ட ஒரு மன்னன். அந்த டைமில் கொல்லிமலை பொற்காலனே சொல்கிறாங்க. அவ்வளோ மக்களோட மக்களாக கலந்த ஒரு சூப்பரான மன்னன். நம்ம பாரி பற்றி பேசியிருக்கோம் இல்லையா? அவர் மாதிரியே தாங்க இவரும் ஒரு ரியலிஸ்டிக் ஹீரோங்க. இவரை பற்றி ஒரு வீடியோ நான் தனியாகவே போடுறேங்க. நம்பர் 4, கொல்லிப்பாவை. பேரை கேட்டாலே பயமாக இருக்கு இல்லையா? இவங்க யார் அப்படின்னா இந்த கொல்லிமலையை பாதுகாக்கிற ஒரு காவல் பெண் தெய்வம். இவங்களை பார்த்தாலே மக்கள் பயந்துக்குவாங்களாம் அந்த காலத்தில். ஏன்னா இவங்க சிரிப்பாலேயே சிலரை கொன்றுவாங்க. யாரை கொல்லுவாங்க தெரியுமா? கெட்ட சக்திகள் எதையுமே உள்ளே வரவிடாமல் அவங்களோட சிரிப்பாலேயே கெட்ட சக்திகளை கொன்றுவாங்க. ஃபஸ்ட்டு கொல்லிப்பாவைன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தா இவங்க இப்போ 8 கை அம்மனா அங்கே எல்லாருமே வழிபடுறாங்க. இவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி பேயெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இவங்க ஒரு காவல் தெய்வம். நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு கெட்டவங்க, அந்த மாதிரி தாங்க. இவங்களை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யார் ஒருவர் கெட்ட எண்ணங்களோட உள்ளே போகிறாங்களோ பயங்கரமாக பஸ்பமாயிருவாங்க இவங்களோட சிரிப்புனாலேயே அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. பயணிகள் அங்கே சுற்றிட்டு இருக்கிற சித்தர்களையும் இன்விசிபிளாக போகிற பாதையும் பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு விஷயங்களை நான் சொல்கிறேன். சில பேர் போகிறாங்க இல்லையா அங்கே டூரிஸ்ட், அவங்களுக்கு திடீர்னு போகிற பாதை மறைஞ்சிருந்தாங்க. இன்விசிபிளாக அவங்கள சுற்றி யாரோ சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமாமா. ஆனால் யாருமே கண்ணுக்கு தெரியாதாமா. திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, திடீர்னு பயந்துருவாங்க, திடீர்னு அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. முக்கியமாக இதெல்லாம் நடக்கிறது நைட் டைம்லேன்னே சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு சில நிமிடங்கள் அவங்களோட சுய நினைவே இருந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம் டூரிஸ்ட் எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சவுண்ட்ஸுமே கேட்குதுன்னு அங்கே போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்கங்க. 1, அங்கே இருக்கிற அரிய வகையான மூலிகைங்க. நான் ஒரு 3 சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 1, சூடி மரம்னு ஒரு மரங்க. அந்த மரத்துலேருந்து ஒரு சில மூலிகை இலையை நாம் எடுத்து ஒரு இறந்தவர்களுக்கு கொடுத்தா கூட அந்த இறந்தவங்க உயிரோடு வந்துடுவாங்களாமாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மூலிகை அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு புல் பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் ஜொலிக்குமாமாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அங்கே சுற்றிட்டு இருக்கிற ட்ரைபிள்ஸ் நிறைய டைம் இந்த புல்லை பார்த்துருக்கதாகவும் மின்றதை நோட்டீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. என்ன ஒரு அற்புதம் இல்லைங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னும் இந்த இது கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. இந்த மூலிகை மரத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப வயதானவங்க கூட இளமையாக மாறிடுவாங்க. இதை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? கோராகர் சித்தர் தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கல. இந்த மாதிரி பல லட்ச வகையான தாவரங்கள் இன்னும் அன்டிஸ்டர்ப்டாக ஹியூமன்ஸுக்கு தெரியாமல் அங்கே இருக்குங்க. சித்தர்கள் மட்டும்தான் அதோட ரகசியங்களை அறிவாங்க. 7வதா, திருவண்ணாமலைக்கு போகிறக்கு ஒரு ரகசிய வழி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ரகசிய வழியில் சித்தர்கள் இன்னுமே பயணிச்சுட்டு அங்கே திருவண்ணாமலையை அடையிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவுமே இல்லைங்க. அங்கே ஒரு சுரங்கம் இருக்கிறதாகவும் அந்த சுரங்கத்து வழியே போனோம் அப்படின்னா திருவண்ணாமலையை தான் ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிற எந்த எவிடன்ஸுமே இல்லை. ஆனால் காது வழி செய்திகள் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் சித்தர்கள் கண்மூடி முழிக்கிறதுக்குள்ளே எந்த ஒரு இடத்துக்கு போயிடுவாங்களாமா. ஆனால் ஒரு சிலர் இருப்பாங்களே சும்மா ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப சுற்றியும் நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டைம் சேவ் பண்ணுங்கிறதுக்காக கொல்லிமலையில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு சுரங்கம் அமைச்சதாகவும் அந்த சுரங்கத்து வழியாக தான் அவங்க போயிட்டு வருவாங்கன்னு பேசிக்கிறாங்கங்க.
எட்டாவதா அரப்பளீஸ்வரர் கோவில். அப்புறம் அந்த கடவுளை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. இங்கே வந்து இருக்கிறது சிவன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சிவலிங்கம் வந்து எப்படி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, மக்கள் வந்து அங்கே விவசாயம் பண்ணுறதுக்காக ஒரு விவசாயி என்ன பண்ணுறதுன்னா, அந்த லேண்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து கோடாரி கடப்பாரிலாம் வச்சு நிலத்தை தோண்டும்போது வந்து டக்குன்னு ஒரு கல் மேலே அடிச்சிடுறாங்க. அந்த கல்லுலேருந்து ரத்தம் வடிகிறத வந்து பார்க்குறாங்க. அச்சோ என்ன இப்படி ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை தோண்டத்தான் தெரியுது அங்கே இருந்து ஒரு சிவலிங்கம். இப்போ நீங்கள் கும்பிட்ற அந்த சிவலிங்கம் வந்து சுயம்புவா, அதாவது தானாகவே வந்து தோன்றின ஒரு சிவலிங்கம். இன்னுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்கத்தோட தலையில் ஒரு மார்க் இருக்குங்க. இந்த மார்க் இந்த கடையோட பயங்கரமாக லிங்க் ஆகுது இல்லையா? இதுவுமே வந்து மக்கள் அங்கே பயங்கரமாக நம்புகிற ஒரு விஷயங்க. அது கொல்லிமலை. நான் கொல்லிமலையை பற்றி சொல்லணும் இல்லையா? கொல்லிமலை வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 1300 மீட்டர் உயரமாக பயங்கரமாக சூப்பரான ஹைட்டில் இருக்குதுங்க. 72 ஹேர்பின் பின்ஸ் இப்படி வளைஞ்சு 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 72 ஹேர்பின் பின்ஸ் இருக்குதாமங்க. ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக பிடிக்குங்க. நிறைய பயங்கரமான விஷயங்களை வந்து அடக்கி வச்சிருக்கிற ஒரு மர்மமான ஒரு மலைங்க. இந்த மலையை வந்து லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு நம்ம போய் பார்க்கணும். ஏன்னா இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இல்லையா? அங்கே இருக்கிற கல்ச்சராக இருக்கட்டும், அங்கே இருக்கிற கோவிலாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மூலிகைகளாக இருக்கட்டும், அங்கே சொல்கிற கதைகளாக இருக்கட்டுங்க, சூப்பராக இருக்குது இல்லைங்க. கண்டிப்பாக நம்ம போய் பார்த்தே ஆகணும். மறக்காதீங்க. அங்கே போனீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே வந்து கண்டிப்பாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. நைட்டில் போயிடாதீங்க, பகலில் போங்க. அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக 10வது வந்து ஆகாய கங்கை. இதை சொல்லாமல் இருந்தால் எப்படிங்க? பேருக்கு ஏற்ற மாதிரி ஆகாயத்துலேருந்து மண்ணில் விழுகிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பரான வியூஸாக இருக்கும். மறக்காமல் இதை போய் பாருங்கள். இதில் குளிச்சிங்க அப்படின்னாலே வந்து நமக்கு இருக்கிற பாதி வியாதி ஒன்றும் இல்லாமையே போயிருமாமாங்க. அதில் இருக்கிற மூலிகை அவ்வளோ சத்து நிறைந்த ஒரு விஷயமாமாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆகாய கங்கை போகிற வழியில் வந்து நிறைய மீன்கள் மூக்கு குத்தி இருக்கணும்னே சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படிங்கிறது வந்து யாராச்சும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி கொல்லிமலை போயிருக்கீங்களா, போலியா, இல்லை போனீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் மறக்காமல் பார்ப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருப்போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.